ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தமா 2000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. அதை ஏ பி சின்னு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏயின் 1/2 பங்கு சீக்வல் டு பியின் 1/3 பங்கு சீக்வல் டு சியின் 1/5 பங்கு சமம் எனில் ஏயின் பங்கு தொகை என்ன கேட்குறாங்க. ஸோ ரேஷியோல இந்த மாடல் சமைக்கிறனால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் போகலாம். இந்த கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாடல் சால்வ் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 2000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. அதை ஏ பி சின்னு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏயின் 1/2 பங்கு சீக்வல் டு பியின் 1/3 பங்கு சீக்வல் டு சியின் 1/5 பங்கு சமம் எனில் ஏயின் பங்கு என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய இருக்கிற அமௌண்ட்டை இந்த ரேஷியோல பிரிச்சுமா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகணும்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஏ ரேஷியோவுக்கு ஏயின் 1/2 இந்த டினாமினேட்டர் கொடுத்துற 2 டைரக்டா அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் பிக்கு பாருங்க வகுத்துல என்ன போட்டுறோம் 3 கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 3 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சிக்கு 1/5 ஸோ இந்த 5 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த அமௌண்ட்டை 2:3:5 ரேஷியோல பிரிச்சுமா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகணும்னு தெரிஞ்சிடும். நமக்கு தேவை ஏ மட்டும்தான். அப்ப ஏவோட ரேஷியோ பாருங்க 2 வகுத்தல். எப்பவுமே வகுத்தல்ல டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணி போடணும். ஆட் பண்ணுங்க 2 + 3 5 5 + 5 10 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 2000 ரூபாய். 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 2 × 200 = 400. சரிங்களா. இதுலயே பி உடைய பங்கு கேட்டாங்களா. பி உடைய ஷேர் பாருங்க 3 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணுங்க 10 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 2000. 0 0 கேன்சல் ஆயிரும். 3 × 200 = 600. இது பார்த்தோம்னா பிக்கான அமௌண்ட், இது ஏக்கான அமௌண்ட். நமக்கு தேவை ஏவுடைய பங்கு தான். ஏவுடைய பங்கு பாருங்க 400 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல சிக்கு என்ன வரும்னு சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.